சந்திரன் திசை 10 வருஷங்க. அப்போ தாய் உடைய கர்ப்பத்தில் இருக்கிறதும் 10 மாதம். அப்போ சந்திரன் திசை 10 மாதம் 10 வருஷம், தாயும் அந்த பிள்ளையும் அந்த 10 மாதத்துக்குள்ளே குழந்தை உருவாகுது. அம்மாவாசைன்னு சொல்லுவாங்க, அன்னைக்கு உலக இருட்டுன்னு சொல்லுவாங்க. காலப்போக்கில் அம்மாவாசைன்னு மாற்றிட்டாங்க. அது அம்மா ஆசை. அது ஆறுபட வீடு கொண்ட திருமுருகனுடைய படத்தவோ இல்லை கோவில்லையோ போய் வீட்டுக்காரோ அவங்க சம்பந்தியோ இவங்கள யாரோ ஒருத்தர் போய் ஆறுபட வீட்டுக்கும் தேங்காயை உடைச்சி பூஜை பண்ணி சாமி கும்பிட்டு வந்தால் அந்த குடும்பத்தில் அந்த செவ்வாய்ங்கிற கிரகம் முருகன் தைரியமாக இருக்குங்களாம். அந்த 4வது மாதத்தில் மட்டும் பசுமாடை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து அந்த பசுமாட்டுக்கு வந்து 4 பாதத்துக்கு கழுவி விட்டு பொட்டு சந்தனம் வச்சு பூஜை பண்ணி அந்த பசுமாடுக்கு ஒரு 19 முறை கர்ப்பிணி பெண்ணை சுற்றி என்னுடைய வயிற்றில் வளரக்கூடிய குழந்தை நல்லபடியாக பிறந்து அந்த குழந்தைக்கு என்னுடைய உடலில் இருந்து பால் சுரக்கக்கூடிய சக்தி இல்லாமல் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக பால் சக்தி உள்ள பசுமாடவே அட்வான்ஸாக அவங்க பாத பூஜை பண்ணி சாமி கும்பிட்டால் அந்த தாய்க்கு என்னைக்கும் பிறக்கும் குழந்தைக்கு தாய்ப்பால் நிறைஞ்சிருக்குங்களா. ஊராம்புளை ஊட்டி வளர்த்தினா தம்புள்ள தானாக வளரும்பாங்க. அது என்ன ஊராம்புளை ஊட்டி வளர்த்தினா தம்புள்ள தானாக வளரும்? அப்போ காயத்ரி மந்திரத்தை 5 லட்சம் முறை தண்ணியில் நின்று தவம் செய்த 5 லட்சம் முறை யார் ஒருவர் சொல்கிறாங்களோ அவங்களுடைய கண்ணுக்கு வந்து பகல் இரவா தெரியுங்களா, இரவு பகலாக தெரியுமா? சென்னிமலையில் தான் வந்து இந்த கந்தசஷ்டி கவசத்தை அரங்கேற்றம் செய்தாங்க. அதனால் இன்றைக்கி சென்னிமலையில் மேலே கோபுரத்துக்கு மேலே கருடன் பறக்காது, காகம் பறக்காது. அந்த சென்னிமலை முருகன் மேலே வந்து தயிர் கொண்டு போய் மேலே அபிஷேகம் பண்ணினா தயிர் புளிக்காது. வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை. வள்ளுவர் வாக்கு யூடியூப் சேனலின் அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். ஈன்ற பொழுதும் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் அப்படின்னு சொல்லுவாங்க. அம்மா அப்பா எல்லாருக்கும் எதுங்க சந்தோஷம்? அவங்க பிள்ளைங்க சான்றோன் அப்படின்னு ஊர் சொல்லி கேட்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை, கனவு, லட்சியம் தான் இருக்கும் இல்லைங்களா? ஆனா எல்லாருக்கும் இது சாத்தியப்படுதா? பலரது வாழ்க்கையில கேள்விக்குறியாகவே மாறுது. இந்த கேள்விக்குறியை ஆச்சரியக்குறியாக மாற்றி அமைக்க இயலுமா? பிறக்கின்ற ஒவ்வொரு குழந்தையும் சான்றோனாக மாற்றி அமைக்க இயலுமா? இது குறித்த தெளிவான விளக்கங்களை நமக்காகவே எடுத்துரைப்பதற்காக நம்ம அரங்கிற்கு வருகை தந்திருக்காரு பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சத்தில் தோன்றிய பொக்கிஷம், ஆதிகால பரிகார செம்மல், பிரசன்ன ஜோதிட ஞானி டாக்டர் திரு சுபம் மாரிமுத்து ஐயா அவர்கள் நமக்காகவே நம்ம அரங்கிற்கு வருகை தந்திருக்காரு. வாங்க நேர்களே, ஐயாவை சந்திப்போம். வணக்கம் ஐயா. அம்மா வணக்கங்கம்மா. வணக்கங்கம்மா. அனைவருக்கும் வணக்கம். பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுப மாரிமுத்து திருப்பூர்லேருந்து இந்த பதிவு உங்களுக்காக. நம்ம சொல்லுங்கம்மா. ஐயா, பொதுவாக சொல்லுவாங்க குழல் இனிது யாழ் இனிது என்பர் தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? குழந்தை அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய வரம் போன்ற ஒரு விஷயம் இல்லைங்களா? ஆனா அந்த வரம் வந்து பலருக்கும் வரமாக அமையுதா அப்படின்னா அங்கதான் ஒரு கேள்விக்குறியை எழுதுங்க ஐயா. இப்போ அம்மா வந்து டே 1 பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆகுது, டே 1ல இருந்தே அந்த கரு உருவாகிற அந்த க்ஷணத்திலேருந்து என்னென்ன விஷயங்களை வந்து ஃபாலோ பண்ணிட்டே வந்தா பிறக்க போகும் அந்த குழந்தை மிகப்பெரிய ஞானியாக சாதனை படைக்கக்கூடிய வல்லமை படைத்த ஒரு பொக்கிஷமாக பிறக்கும். கண்டிப்பாங்கம்மா. ரொம்ப அற்புதமான விஷயங்கம்மா. அதாவது ஒரு தாயுடைய கர்ப்பத்துக்குள்ள ஒரு குழந்தை பனிக்கூடத்துக்குள்ளே உருவாகும் போது அந்த குழந்தை ஒரு புண்ணிய குழந்தையாக இந்த பூமிக்கு வரணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நம்ம எல்லாமே தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இல்லைங்களாங்கம்மா? ஆமாங்க ஐயா. இப்போது ஒரு உதாரணங்க, இந்த காலத்தில் ஆதி காலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை உருவாச்சுன்னா அந்த குழந்தை உருவான உடனே வாழ்ந்துட்டு இருந்தவங்க இந்த வீட்டுக்கு வாரிசு பிறக்க போகுதுன்னு சொல்லிட்டு
கணவன் மனைவி 2 பேரும் சேர மாட்டாங்க. அந்த குழந்தையை அந்த குழந்தையை நல்ல விதமாக பெற்று எடுக்கணுங்கிற ஒரு கொள்கையை மனசுக்குள்ளே வச்சுக்குவாங்க. அவர் ஷேவ் பண்ண மாட்டார். எதற்காகனா தாயே தியாகம் பண்ண போகுது. இந்த குழந்தைய பிரசவமாக வெளியே கொண்டு வந்து இந்த உலகத்துக்கு கொடுக்கறக்கு தாய் வந்து 10 மாதம் தியாகம் பண்ண போகுது. மறுஜென்மம் தானுங்க. அதாவது பிரசவம்ங்கிறத அதை பிரித்து பார்த்தீங்கன்னா பிறக்கலினா சவம். எப்படிங்கம்மா? உண்மையா? பிரசவம் ஒரு பெண்ணு வந்து கஷ்டப்படுறது அந்த அன்னைக்கு அந்த குழந்தை வெளியில் வரும்போது சொல்கிறாங்க இல்லைங்களா, உயிர் போய் உயிர் வந்துன்னு சொல்கிறாங்கல்லங்க. ஒரு ஒரு சுகப்பிரசவமானவங்களை போய் நம்ம கேட்டால், இந்த குழந்தையை நான் பெற்று எடுக்கிறக்குள்ளே நான் பட்ட பாடு, நான் வந்து என்னுடைய அம்மா கிட்ட குடித்த பாலே எனக்கு வந்து நான் கக்கிட்டேன் அப்படி சொல்லுவாங்க இல்லைங்களா. அவ்வளோ ஒரு விஷயம் அதில் இருக்குதுங்க. ஒரு குழந்தைய வெளியே கொண்டு வரதுன்னா அப்போ அந்த ஒரு உயிர் உருவாகிறதுக்கு ஒரு உயிர் போய் ஒரு உயிர் வந்த மாதிரி தான் பிரசவம். அது பிறக்கலினா சவம், அதுதான் பிரசவம். அந்த காலத்தில் பேரே எதுக்காக அப்படி வச்சாங்கன்னா, நீ இந்த உலகத்தில் பிறந்துட்டேன்னு சொல்லி போட்டு ரொம்ப இது பண்ண வேண்டாம். ஒரு நாள் நீயும் பிறந்துட்ட, ஆனால் ஒரு சவமாகத்தான் போகிற. அதனால் நீ வந்து இருக்கும் 120 வருஷ காலத்தில் புண்ணியத்தோடு வாழ்ந்துட்டு போகணும். அதுக்கு வந்து தாய்க்கும் பிள்ளைக்கும் சேர்ந்து வச்ச பேர் தான் பிரசவம். அருமை ஐயா, அருமை. ஆமாங்க. என்னங்க, அதனால் அது பிறக்கும் சவம். அப்போ பிரசவங்கிறத அந்த காலத்தில் தாய் துடிக்கும் போது, அந்த காலத்தில் சிசரின் கிடையாது, ஸ்கேனிங் கிடையாது, மருத்துவம் வந்து வீட்டிலையே பண்ணுவாங்க. நிறைய குழந்தைங்க வீட்டில் தான் மருத்துவம் பார்ப்பாங்க. அவங்க கத்தி கதறி அழுது அந்த குழந்தைய வெளியில் கொண்டு வந்து அவங்க வீட்டுக்காரர்கிட்ட காமிக்கும் போது படாத கஷ்டப்பட்டு தான் அந்த குழந்தை வாரிசை கொண்டு வந்து காமிப்பாங்க. அப்போ இவ்வளவு ஒரு பெரிய ஒரு விஷயம் வந்து அதுக்குள்ளே ரகசியமாக இருக்குதுங்க. அப்படி இருக்கும்போது இந்த தாய் 10 மாதம் எந்த தோஷங்கள் இல்லாமல் ஒரு புண்ணிய குழந்தையா இந்த உலகத்துக்கு வரணும் அப்படின்னு சொன்னால், தாய் முதல் வந்து அப்பா தான் உருவாக்குனார். முதல்ல உயிர் கொடுத்தவர் அப்பா, சுமந்தது தாய். அப்போ இந்த உயிர் கொடுத்தவர் அப்பான்னா, அப்பாவுக்கு ஜோசியத்தில் வந்து ஜாதகத்தில் போய் பார்த்தா சூரியன் தான் அப்பா. அப்போ 10 மாதத்தில் முதல் மாதம் 30 நாளும் கரு உருவான உடனே சூரிய நமஸ்காரம் செய்யணுங்க. யாருங்க? பெற்ற தாய். அவங்களுக்கு தொப்புள் கொடி உறவில் இருந்து அந்த தாய்க்கு வந்து சூரிய நமஸ்காரம் செய்தால் அந்த உலகத்தில் 30 நாளும் ஆத்மாகாரகன் சூரியன் உள்ளுக்குள்ளே ஒரு ஆத்மா உயிரோடு வாழுது. அப்போ அந்த சூரியனுடைய பிம்ப சக்தி தாயோட கருவறைக்கு சப்போர்ட்டாக இருந்தால் அந்த குழந்தை நல்ல ஆத்ம பலத்தோடு பிறக்குமா. அதுக்கு சூரிய நமஸ்காரம் முதல் மாதம் தாய் வந்து பண்ணணும். நிச்சயமா சூரிய நமஸ்காரம்னா யோகால காமிக்கிற மாதிரி எக்ஸசைஸ் கிடையாது. சூரிய பகவானை கையெடுத்து வணங்குவது இல்லைங்களா ஐயா? நீங்கள் நின்னிடத்துலையே நீங்கள் சூரிய நமஸ்காரம் செஞ்சுங்க. என்னுடைய வயிற்றில் வரக்கூடிய குழந்தைக்கு அப்பாவுடைய சக்தியால் குழந்தை பிறந்ததுனால இந்த குழந்தை என்னுடைய வயிற்றுக்குள்ளே பிறந்து சூரியனுடைய சக்தி நல்லா இருக்கணும்னு சொல்லி அவங்க பிரார்த்தனை பண்ணி அந்த மாதம் பண்ணணும். 2வது மாதங்க, அந்த 2வது மாதம் வரும் இல்லைங்களா, அந்த 2வது மாதத்தில் எல்லாரும் சூரிய நமஸ்காரம் செய்திருக்காங்க. இன்றைக்கி வரைக்கும் சந்திர நமஸ்காரம் செய்திருக்காங்களா? இல்லை. அப்போ பௌர்ணமி அன்னைக்கு நிலாவை பார்த்து சாமி கும்பிட்றாங்க, ஒரு நாள் பண்ணுறாங்க. ஆனால் எல்லா நாளும் நிலா வருது. யாராவது இரவில் சாமி கும்பிட்டுருக்காங்களாங்க? சந்திரன் திசை 10 வருஷங்க. அப்போ தாய் உடைய கற்பத்தில் இருக்கிறதும் 10 மாதம். அப்போ சந்திரன் திசை 10 மாதம் 10 வருஷம், தாயும் அந்த பிள்ளையும் அந்த 10 மாதத்துக்குள்ளே குழந்தை உருவாகுது. அப்போ சந்திரனுக்கும் இந்த தாய்க்கும் ஒரு தொடர்பு இருக்குது. அப்போ இரவு நேரத்தில் டெய்லியும் தினம் நான் தாயாக போகிறேன், இந்த குழந்தை நல்லபடியாக பிறந்து வம்சத்தை இந்த ஊருக்கு நான் பெற்று நல்லபடியாக புண்ணிய குழந்தைய காமிச்சு என்னுடைய வம்சத்துக்கு நான் இந்த ஊரில் வந்து விளக்கத்தை வந்து இந்த வீட்டுக்கு நான் வந்து குழந்தை பாக்கியம் இல்லைன்னு இல்லாமல் நான் இந்த குழந்தைய இந்த உலகத்துக்கு நல்லபடியாக பெற்று எங்கள் பிறந்த வீட்டுக்கு புகுந்த வீட்டுக்கு ஒரு பெருமை சேர்த்துறக்காக இந்த தாய் 10 மாதம் பேர் கிடைக்கணும்னா அந்த 30 நாளும் சந்திர நமஸ்காரம் செய்யணும். 2வது மாதம். ஆமாங்க. 2வது மாதத்தில் தாய் வந்து சந்திர நமஸ்காரம், தந்தைக்கு வந்து சூரிய நமஸ்காரம். இது முதல்ல அதனால தான் சூரியனும் சந்திரனும் அது இணைஞ்சது அம்மாவாசைன்னு சொல்லுவாங்க. அன்னைக்கு உலக இருட்டுன்னு சொல்லுவாங்க. காலப்போக்கில் அம்மாவாசைன்னு மாற்றிட்டாங்க. அது அம்மா ஆசை. அது அம்மா ஆசை. அம்மா ஆசை. அது
ரொம்ப புதுமையா இருக்கு ஐயா ஆமாங்க. கேட்கவே. நேர்கோட்டில் வருதுன்னு சொன்னாங்கல்லங்க. அப்போ சூரியனும் நேர்கோட்டில் வருது, சந்திரனும் நேர்கோட்டில் வர்றாங்க. அவங்க 2 பேரும் அப்போ அப்பா அம்மா 2 பேரும் சேரக்கூடிய நாள் அன்னைக்கு உலகமே இருட்டுங்கிற மாதிரி கருவறை இருட்டாக இருக்கிறனால தான் அம்மா ஆசை. அது காலப்போக்கில் அம்மாவாசைன்னு பேர் வந்துருச்சு. வா, அருமை ஐயா, அருமை. நீங்க ஒரு மிகப்பெரிய ஒரு என்சைக்ளோபீடியா அப்படின்னே தான் சொல்லணும். ஏன்னா ஒவ்வொன்றுக்கும் நீங்க கொடுக்கக்கூடிய பதில்கள் பாத்தீங்கன்னாக்கா ஆச்சரியமூட்டக்கூடிய வகையில தாங்க ஐயா இருக்கு. ஆமாங்க. தொடர்ந்து பேசுவோம் ஐயா. ஆமாங்க. அருமை. ஆமாம், அம்மா ஆசை அது. அப்புறம் அம்மா சுட்ட தோசை நல்லா அப்புறம் குழந்தைக்கு ஊட்டும் போது அப்போ அம்மா ஆசை தானே அதுங்க. ஆமா. அப்போ அம்மா ஆசை தானே. அப்போ சந்திரன். அப்போ 2வது மாதம். இந்த 3வது மாதம் வந்து ஒரு தைரியம் வீரியமாக இருக்கணும், இந்த குழந்தை நல்லா இருக்கணும் அப்படின்னு ப்ரேயர் பண்ணோம்னா ஜாதகத்தில் போய் பார்த்தீங்கன்னா தைரியத்துக்கு உண்டான கிரகம் வந்து செவ்வாய். அந்த செவ்வாயாக இருக்கிறனால 6 வட வீடு கொண்ட திருமுருகனுடைய படத்தவோ இல்லை கோவில்லையோ போய் வீட்டுக்காரோ அவங்க சம்பந்தியோ இவங்கள யாரோ ஒருத்தர் போய் 6 வட வீட்டுக்கும் தேங்காயை உடைச்சி பூஜை பண்ணி சாமி கும்பிட்டு வந்தால் அந்த குடும்பத்தில் அந்த செவ்வாய்ங்கிற கிரகம் முருகன் தைரியமாக இருக்குங்களாம். அப்படி ஒரு வேளை என்னால் கோயிலுக்கு போக முடியலனாலும் 6 முகம் உள்ள கடவுளை வீட்டில் வச்சே அந்த மாதம் அதுக்கு டெய்லி ஒரு விளக்கு போட்டு 6 விளக்கு தீபம் போட்டு அந்த 3வது மாதம் சாமி கும்பிட்டால் வயிற்றில் வளரக்கூடிய குழந்தைக்கு பயம் எதுவும் இல்லாமல் தைரியமான குழந்தைய இந்த உலகத்துக்கு வருங்களாம். அருமை ஐயா. அது 3வது மாதம். அடுத்தது 4வது மாதம். இந்த 4ஆம் இடம் என்பது தாய், தாய் ஸ்தானம். காலச்சக்கரத்துக்கு மேசத்துக்கு 4ஆம் இடம் தான் சந்திரன். இந்த 4க்கு உடையவர் சந்திரன் வந்து உச்சமாக இருக்கிறனால ஒரு ஜாதகத்தில் ரிஷபராசியில் தான் சந்திரன் உச்சமாக இருப்பார். அந்த 4வது மாதத்தில் மட்டும் பசுமாடை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து அந்த பசுமாட்டுக்கு வந்து 4 பாதத்துக்கு கழுவி விட்டு பொட்டு சந்தனம் வச்சு பூஜை பண்ணி அந்த பசுமாடுக்கு ஒரு 19 முறை கர்ப்பிணி பெண்ணை சுற்றி என்னுடைய வயிற்றில் வளரக்கூடிய குழந்தை நல்லபடியாக பிறந்து அந்த குழந்தைக்கு என்னுடைய உடலில் இருந்து பால் சுரக்கக்கூடிய சக்தி இல்லாமல் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக பால் சக்தி உள்ள பசுமாடவே அட்வான்ஸாக அவங்க பாத பூஜை பண்ணி சாமி கும்பிட்டால் அந்த தாய்க்கு என்னைக்கும் பிறக்கும் குழந்தைக்கு தாய்ப்பால் நிறைஞ்சிருக்குங்களா. அருமை ஐயா. ஆனா இதெல்லாம் பண்ணும்போது ஒரு விஷயம் பார்த்துக்கணும். ஏன்னா வந்து மாட்டுக்காரங்க கூட இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் பண்ணணும் இல்லைங்களா ஐயா? ஆமாம், அது ஒன்று. ஏன்னா கர்ப்பிணியாக இருக்காங்க. ஆமாம். ஒன்று. இதில் இன்னொரு விஷயம் பாருங்கள். இந்த 4வது மாதத்தில் ஏன் நம்ம இந்த பசுமாடை உள்ளே கொண்டு வந்து ஆதிகால பரிகாரத்தில் வச்சோம்னா 4ஆம் அதிபதி வந்து சந்திரன், அது ரிஷப ராசியில் உச்சமாக இருக்கனா ரிஷபம் தான் மாடு, அதனால பசுமாட்டை இங்கே உள்ளே கொண்டு வரணும். அப்பா, அருமை ஐயா. ஆமாம், அதனால பசுமாடை 19 முறை நீங்கள் சாதாரணமாக அந்த ஏன் 19ங்க ஐயா? அது அதை 9 1 கூட்டினீங்கன்னா எவ்வளோங்க? 10. அதனால தான் தாய் 10 மாதத்துக்கு சந்திரனுடைய ஆதிக்கமாக வருது. என்னங்கம்மா? சரிங்க ஐயா. இன்னும் சொல்ல போனால் ஆமாங்க, சூரியன் எத்தனாவது? சூரியன் திசை 6 வருஷங்க. அப்போ சூரியன் எத்தனை மணிக்கு உதயமாகுது? 6 மணி. அதனால 6 வருஷமாக இந்த உலகத்தில் சித்தர்கள் வகுத்திருக்காங்க. சந்திரன் திசை 10 வருஷம். அப்போ தாயுடைய கர்ப்பத்தில் ஒரு குழந்தை 10 மாதம் பிறக்குது. அந்த 10 தான் அந்த 10 மாற்றிருக்காங்க. எல்லாமே அந்த காலத்தில் விஞ்ஞானபூர்வமாக தான் உருவாக்கியிருக்காங்க. ஆச்சரியமா இருக்கு ஐயா. நிச்சயமா இது வரைக்கும் கேட்காத விஷயங்கள் இவ்வளவும், ஒவ்வொரு விஷயமும் நம்ம வாழ்க்கையில வந்து அன்றாடம் பார்க்கக்கூடியதே வந்து எவ்வளவு அழகா நம்மளுடைய முன்னோர்கள் வந்து மெய்ஞானத்தையும் விஞ்ஞானத்தையும் கனெக்ட் பண்ணி செஞ்சிருக்காங்க அப்படின்னு ரொம்ப தெளிவா சொல்றீங்க. நீங்க இந்த 4ஆம் இடம் கடக வீடுன்னு நீங்க சொன்னீங்க இல்லைங்களா? அந்த ராசியில ஒரு கிரகம் உச்சமாவார். எல்லா கிரகம் எங்கெங்கேயோ உச்சமா, குரு மட்டும்தான் அங்கே உச்சமாவாருங்க. எங்கேங்க? கடகராசியில். கடகராசியில் குரு உச்சமாக இருப்பார். ஆனால் குரு திசை எத்தனை வருஷம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுமா? குரு திசை 16 வருஷங்க. 16. அந்த 16 செல்வங்களும் பெற்று பெருவாள் வாழுனது அந்த 16 வருஷங்கிறது கடகத்தில் தான் வச்சுருப்பாங்க. அதை ஒரு ஜோசியத்தில் ஒருத்தர் கேட்டார், 16 வருஷம் எப்படி வந்தது அப்படின்னு. குருவுக்கு ஏன் 16 வருஷம்னு வச்சாங்க? மேசத்துலேருந்து மீன வரைக்கும் என்னீங்கன்னா 12ங்களா? மறுபடியும் மேசத்தை என்னன்னீங்கன்னா 13, ரிஷபம் 14, மிதுனம் 15, கடகம் 16. அதனால 16 குரு உச்சம். எப்படி? ஓகேங்க ஐயா. ஓகே அப்பா, ரொம்ப வித்தியாசமான ஒரு கோணத்துல நீங்க ஒவ்வொரு விஷயமும் சொல்றீங்க. ஆமாங்க, ஜோதிடத்துல ஆழமா உள்ள போய் பார்த்தோம்னா சயின்டிஃபிக்கா எல்லாமே ஃபிக்ஸடா அந்த காலச்சக்கரத்தை பேட்டர்ன் போட்டு தான் இந்த உலகத்துக்கு விஞ்ஞானமா ஜோதிடம்னு வச்சிருக்காங்க. ஜோதிடம்னா என்ன? நம்ம ஒருத்தர் ஜாதகம் பார்க்க வரும்போது அந்த ஜாதகத்தை வாங்கி சோதிச்சு திடமா சொல்லு, அதனால ஜோதிடம். என்னங்கம்மா? நிச்சயமா. ஆமாம், ஜாதகம் பார்க்க வர்றேன்னு சொன்னது எதற்காக? என்னுடைய வாழ்க்கையில் பாதகமாக போயிட்டு இருக்கிறனால நம்ம ஜோசியர்கிட்ட வந்தால் எனக்கு சாதகமாக இருக்கணுங்கிறதுக்காக எனக்கு தெரியாத விஷயத்த ஜோசியர் சொல்லுவார். அதை சொல்லி எனக்கு சாதகமான பலன் சொன்னால் எனக்கு சாதகமாக இருக்குங்கிறதுக்காக சாதகம் பார்க்க நீங்கள் வரீங்க.
அருமை ஐயா, அருமை. அதாவது தெரியாத வாழ்க்கையில புரியாத இருண்ட பகுதியில வந்து ஜோதியை காண்பித்து திடத்தை கொடுப்பதற்காகத்தான் ஜோதிடமே உருவாக்கப்பட்டது அப்படின்னு அற்புதமான ஒரு விளக்கம் கொடுத்தீங்க ஐயா. அப்போ இது 4வது மாதம் ரிஷபத்துக்கு வந்து பசுமாட்டுக்கு பூஜைங்க. 5வது மாதம் 5ஆம் இடம் தான் குலதெய்வம், 5ஆம் இடம் தான் புத்திரஸ்தானம். அப்போ நம்மளோட பாரம்பரியத்தை குலதெய்வத்தை போய் சாமிக்கு வந்து அன்னைக்கு வந்து கர்ப்பிணி பெண்ணு போகாட்டியும் கூட அந்த குடும்பத்தில் 2 குடும்பம் சேர்ந்து தான் அந்த குழந்தைக்கு அந்த காலத்தை சொல்லுவாங்க. ஊராம்புளை ஊட்டி வளர்த்துனா தம்புள்ள தானாக வளரும்பாங்க. அது என்ன ஊராம்புளை ஊட்டி வளர்த்துனா தம்புள்ள தானாக வளரும்? நம்ம ஒரு ஊர்லேருந்து நம்ம வீட்டுக்கு ஒரு பிள்ளை கட்டிட்டு வந்துட்டோம், அதனால் அது ஊராம்புள்ள. அதுக்கு வந்து வயிற்றில் மாசமாக இருக்கும்போது அதுக்கு நாக்கு அதெல்லாம் வாய் கசக்கும், மாங்காய் புளிக்கும், தேங்காய் புளிக்கும், அது ஒரு வாந்தி வர மாதிரி இருக்கும். அதனால ஆப்பிள் ஆரஞ்சு மாதுளம்பழம் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து அந்த ஊராம்புள்ளைக்கு நீ ஊட்டி கொடுப்பா, உம்புள்ள வயிற்றுக்குள்ளே தானாக வளருதுங்கிறதா ஊராம்புள்ளை ஊட்டி வளர்த்தனா தம்புள்ள தானாக வளருன்னு சொன்னதுங்க. அப்பா, எதையுமே முன்னோர்கள் சும்மா சொல்ல, அதுக்குள்ள ஆழ்ந்த அர்த்தங்கள் ஒளிந்து கிடக்கு. கண்டிப்பாங்க, ரொம்ப பழமொழி ரொம்ப நல்லா இருக்குங்க. தெருவில் இருக்கிற பிள்ளைக்கு ஊட்டி விட்டா இவர் பிள்ளை எப்படி வளருங்க? ஊராம்புள்ளைன்னு சொன்னால் யாருன்னே தெரியாதா, நான் கல்யாணம் பண்ணினதுக்கு அப்புறம் அந்த ஊராம்புள்ளைங்கிறது அப்படி வந்ததுங்க அந்த காலத்தில். நான் நினைச்சேன் தான தர்மம் பண்ணா அந்த தர்மம் நம்ம பிள்ளையே காக்கும், அதை ஏதோ மீன் பண்ணி சொன்னாங்களோன்னு. இல்லை, மக்களுமே அப்படித்தான் ஒரு சில பேர் வந்து நினச்சிட்டு இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேங்க. இந்த மாதிரி ஊராம்புள்ளை ஊட்டி வளர்த்தனா தம்புள்ள தானா வளருன்னு. ஊராம்புள்ளை என்பது ஒரு கல்யாணம் பண்ணிட்டு வர்றோம், அந்த பிள்ளையோட இவங்க வாழ்ந்து அந்த குழந்தை கன்சீவ் ஆயிடுச்சு. அதை கன்சீவ் ஆனது அந்த வயிற்றுக்குள்ள குழந்தை வந்து ஊராம்புள்ளைங்கிறது ஊரா வீட்டுக்குள்ளே இருந்து வந்த புள்ளை நம்ம உள்ள அது வயிற்றுக்குள்ளே இருக்குது. அதுக்கு வந்து வாய் இல்லை, தொப்புள் கொடி உறவு கடைசியில் தான் வருங்க. அதுக்கு வந்து குழந்தைக்கு வாய் இல்லாதனால ஊராம்புள்ளையை ஊட்டி வளர்த்தனா அப்படின்னா அவங்க தாய் சாப்பிட்றத எடுத்துகிட்டு போய் அந்த குழந்தை வளர்ந்து தான் அது அந்த வாரிசோட அந்த வீட்டுக்கு வாரிசோட புள்ள வந்து தானாக உள்ள வளருமா. அது அந்த விளக்கங்கள் வந்து கொஞ்சம் நீங்க தெளிவுபடுத்திக்கணும்ல. ஆமா, இல்லாட்டி புரியாம எல்லாரும் என்ன சொல்றது, அப்படியே குருட்டாம்போக்குக்கு சொல்லிட்டே இருப்பாங்க. ஆனா அதற்குள்ள இருக்கக்கூடிய அர்த்தங்கள் புரிந்து கொண்டு சொன்னால் மட்டுமே வாழ்க்கை சிறக்கும் இல்லைங்களா? ஆமாங்கம்மா. அப்போ அந்த 5வது வந்து அந்த குலதெய்வம். அப்போ அந்த ஊராம்புள்ளைன்னா அப்போ பாருங்க, அந்த வீட்டுக்கு மருமகள் அப்படின்னு சொல்லுவாங்க. மருமகள் அப்படின்னா அதை பிரித்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற பிள்ளையோட சேர்த்து இன்னொரு வீட்டிலிருந்து இன்னொரு மறுபடியும் ஒரு மகளை நம்ம தத்தெடுத்துட்டோம். அது மருமகள் கிடையாதுங்க. அது என்னங்க, இன்னொரு மகளை நம்ம வந்து தார வாழ்த்து வாங்கிட்டு வந்துட்டோம். இனி அந்த வீட்டுக்கு இந்த வீட்டில் இருக்கிற ஒன்றாவது அடுத்த வீட்டுக்கு போகும்போது ஒழிஞ்சு மருமகங்கிறத நிரந்தரங்க. ஆமாங்க ஐயா, உண்மை. என்னங்கம்மா, இது புரிஞ்சுக்கிட்டா பல பேர் வீட்டில் பிரச்சனையே இருக்காதுங்க. மருமகங்கிறவங்க அவங்க தான் அந்த வீட்டு சாவி கொத்த 2வது 3வது தலைமுறையில் வாங்கி நிர்வாகம் பண்ணியாகணும். அந்த வீட்டில் வளர போல இன்னொரு வீட்டுக்கு பிழைக்க போகணும். அப்போ எதுக்கு நம்மளுக்கு? கரெக்ட். என்னங்கம்மா, அருமை ஐயா, அருமை. அப்போ அந்த 5ஆம் இடம்ங்கிறது குலதெய்வங்க. அந்த கோவிலுக்கு அந்த மாதத்தில் அவங்க பௌர்ணமி அமாவாசையில் போய் அவங்க குலதெய்வத்துக்கு சாமிக்கு தேங்காய் உடைச்சி பூஜை பண்ணி சாமி கும்பிட்டு வந்தால் இவங்களுடைய வயிற்றில் வளர்கிற குழந்தைக்கே பூர்வீகம் வந்து குலதெய்வமாக இருக்கிறனால இவங்க போய் அந்த சாமி கும்பிட்டு வந்தாங்கன்னா அது பிறந்து வளர்ந்து எங்கள் தாத்தாவோட கோயிலுக்கு நான் போய் சாமி கும்பிட்டு போகிறோம், அது ஒரு தேங்காய் வளை செட் எடுத்துகிட்டு போகும் இல்லைங்களா? அப்போ அட்வான்ஸை ப்ரிப்பேர் பண்ணி நம்ம ஒரு விதையை விதைக்கிறோம். நிச்சயமா. அப்போ 6வது மாதங்க, 6வது மாதம் கர்ப்பிணி பெண்ணாக இருக்கிறவங்க 6ஆம் இடம் என்பது சண்டை வழக்கு நோய் கடன் எதிரி, இந்த 6ஆம் பாவங்கிறது. அப்போ இந்த இடத்துல 6ஆம் பாவம் இருந்துச்சுன்னா இந்த இடத்துல என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கந்தசஷ்டி கவசம் புக்கு, கந்தசஷ்டி 3வது மாதத்துலேயே கந்தசஷ்டி கவசம் படிக்கலாம். அங்கே செவ்வாய் முருகராக வர்றாரு. இதுலேயும் வந்து 6 பட வீடு கொண்ட முருகனுடைய படத்தை வச்சு கந்தசஷ்டி கவசத்தை ஒரு தினமும் அந்த 6வது மாதத்தில் 30 நாளும் படித்து முருகனுக்கு ஒரு நைவேத்தியம் பண்ணி அவங்க வணங்கினாங்கன்னா அந்த குழந்தைக்கு அடுத்தவங்களுடைய கடன் வளர்ச்சி இல்லாமல் நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமான குழந்தையா இருக்குங்க. ஏன் குறிப்பாக கந்த சஷ்டி கவசம் படிக்கணும்னு சொல்கிறீங்க ஐயா? ஆமாம், இந்த கந்த சஷ்டி கவசத்தில் என்னன்னாங்க ஐயா, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மூல மந்திரத்தையும் கந்த புராணம் மாதிரி எழுதிங்க அவங்க யாராவது ஒருத்தருக்கு பாட்டாக பாடி உலகத்தில் வச்சுட்டு போயிட்டோம்னா ஒரு சிறப்பாக இருக்குங்கிறதுக்காக காயத்ரி மந்திரத்தை கண்டுபிடிச்சது விஸ்வாமுத்திரங்க. காயத்ரி மந்திரம் இருக்கு இல்லைங்களா, அதனுடைய மந்திரங்கள் வந்துங்க விஸ்வாமுத்திரகிட்ட இருந்து போய்த்து அது வந்துச்சு. அது காயம் அப்படிங்கிறது காயத்தை திரியாக்கி காயத்திரின்னு பேர் வந்ததுங்க. நம்மளுடைய உள்ள இருக்கக்கூடிய காயங்கள் அத்தனையுமே காயத்தை எல்லாம் திரியா மாற்றி காயத்திரி மந்திரம்னு சொல்லி விஸ்வாமுத்திரருடைய அரங்கேற்றம் பண்ணித்தான் இந்த உலகத்துக்கு அரங்கேற்றச்சுன்னு ஒரு ஓலைச்சுவடி வரலாறு இருக்குதுங்க. அதாவது மகா மந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. மகா மந்திரங்க. அப்போ விஸ்வாமுத்திரர் வந்து ராஜரிஷியாக இருந்திருக்காரு. அப்போ இப்போ மூலகுருவாக இருந்திருக்காரு. அவங்கெல்லாம் வந்து அதை எடுத்து பாராயணம் பண்ணி பார்த்துருக்காங்க. அப்போ காயத்ரி மந்திரத்தை
5,00,000 முறை 5,00,000 முறை தண்ணியில் நின்று தவம் செய்த 5,00,000 முறை யார் ஒருவர் சொல்கிறாங்களோ அவங்களுடைய கண்ணுக்கு வந்து பகல் இரவா தெரியுங்களா, இரவு பகலாக தெரியுமா? அப்படின்னா அத்தனை பவரும் உள்ளே இறக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு இரவு பகலே இல்லைங்களா? அதனால் பகலில் பார்த்தா இரவா தெரியுமா, இரவு பார்த்தா பகலாக தெரியுமா? அப்போ 5,00,000 பாராயணம் பண்ணணும் இல்லைங்களா? அந்த அளவுக்கு அவங்க கடவுளை போய் அவங்க நேசிக்கணுமே. அதுவும் முழு மனம் லயித்து செய்யணும். அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். தண்ணிக்குள்ளே நின்று 5,00,000 முறை பாராயணம் பண்ண சொல்கிறாங்க. ஏன் தண்ணிக்குள்ளே நிற்க சொல்கிறாங்க? கங்காதேவி சாட்சியை அந்த பிரபஞ்சத்துக்கு நான் இந்த மந்திரத்தை செபிச்சால் இந்த 5,00,000 முறை பாராயணம் பண்ணுக்குண்டான பலன் நீங்கள் எப்படி கொடுப்பீங்கன்னு பார்த்தா அவங்களுக்கு மட்டும் தெரியுமா கடவுள் இரவும் பகலும் இருக்கிறத மாற்றி காமிப்பாருங்களா? அப்போ அவ்வளவு அப்போ அந்த காலத்தில் மூல மந்திர சக்திகள் எல்லாம் இருந்திருக்குது இல்லைங்களா? அப்போ அந்த 6வது மாதத்தில் இந்த மாதிரி பண்ணுறதுனால கந்த சஷ்டி கவசத்தை வந்து அந்த கந்தகுரு கவசம்ங்கிறது வந்து நம்ம சேலம் பக்கத்தில் இருக்குதுங்க. அதை வந்து அரங்கேற்றம் பண்ணுறது சென்னிமலையில் 1500 படிக்கட்டு இருக்குதுங்க. பசுமா 2 எருது காளைகள் மாடு வந்து படி மேலேயே ஒரு காலத்தில் ஒருத்தர் ஓட்டி மேலே போய் சாமி நின்று பூஜை பண்ணிட்டு வந்த இடம்ங்கிறது. சென்னிமலையில் தான் வந்து இந்த கந்த சஷ்டி கவசத்தை அரங்கேற்றம் செய்தாங்க. அதனால் இன்றைக்கி சென்னிமலையில் மேலே கோபுரத்துக்கு மேலே கருடன் பறக்காது, காகம் பறக்காது. அந்த சென்னிமலை முருகன் மேலே வந்து தயிர் கொண்டு போய் மேலே அபிஷேகம் பண்ணினா தயிர் புளிக்காது. பின்னாக்கு சித்தர்னு பேருங்க. பொய் சொன்னதுனால புண்ணாக்கு பின்னாக்காக மாறிடுச்சு. இத்தனை அருள் சக்திகள் எல்லாம் அந்த இடத்துல இருக்குதுங்க. அப்போ இந்த இடத்துல முருகர்களுக்கு அவ்வளோ பவர் இருக்குதுங்க. 9 கிரகம் 8 கிரகம் சுற்றி வர கோயில் கட்டிக்கிறாங்க. சென்னிமலை முருகனே செவ்வாயாக இருக்கார். வேலுண்டு வினை இல்லை, மயிலுண்டு பயம் இல்லை, கந்தனுண்டு கவலை இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அருமை. அப்போ இப்படியெல்லாம் இந்த 6வது மாதத்தில் இருக்கிறனால முருகரை பாராயணம் பண்ணினால் நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பவர் சக்தி கூடுங்க. கவசம் மாதிரி. ஆமாங்க. அப்போ இன்னும் நம்ம பையில் பேக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு கந்த சஷ்டி கவசத்தை நாங்கள் எப்போவுமே கையில் சுமக்கிறோம். இப்போ நம்ம எதுக்காக அதை சுமக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு கேட்ட வரமெல்லாம் கொடுக்குறாரு. நான் இந்த ஆதிகால பரிகிற புக்கில் கொடுத்துருப்பேன். இந்த கையை கொடுத்துருக்கீங்க எழுதுறதுக்கு, இந்த ஞானத்தை கொடுத்துருக்கீங்க, இந்த உலகத்தை பார்க்குறதுக்கு கண்ணை கொடுத்துருக்கீங்க, நம்மளுக்கு வேணுங்கிற சுவைச்சு சாப்பிட்றதுக்கு உணவை கொடுத்துருக்கீங்க. எல்லாமே கடவுள் கொடுத்த பொருள். நம்மளுக்கு மனைவி கொடுத்துருக்கீங்க, குழந்தைகளை கொடுத்துருக்கீங்க. இந்த உலகமே நம்மளை பார்த்து ஒரு பார்வையில் இருக்கிறதுக்கு எல்லாம் அந்த ஒரு சக்தி கொடுத்துருக்கீங்க. எல்லாத்தையும் கொடுத்தவங்க நீங்கள். அவங்களுக்கு நம்ம ஏதாவது ஒன்று இருக்கணும் இல்லைங்களா? அதுக்காக நான் ஒரு வரி என்ன எழுதியிருக்கிறேன்னா இந்த புத்தகத்தில், கடவுள் கொடுத்ததற்கே நன்றி சொல்ல முடியவில்லை இன்னும், இதில் அடுத்தடுத்து கேட்பதற்கு அஞ்சுதே என் உள்ளம். அருமை ஐயா, அருமை. அப்படியே உடலும் மனமும் செழிக்குது இது கேட்டோடனே. ஆமாம், நம்ம எல்லாத்துக்கும் நம்ம இது கடவுள் இவ்வளவும் கொடுத்துருக்கிறாரு. இன்னும் நம்ம என்கிட்ட கேட்குறியான்னு கடவுளே கேட்குறாரா? உனக்கு கூச்சலையா? என்னென்ன கடவுள் நீங்கள் என்னென்ன கேட்குறீங்களோ அதெல்லாம் இந்த பிரபஞ்சத்தில் நான் படைச்சி வச்சுக்கிட்டேன். இத்தனையும் நான் உனக்கு தான் படைச்சி வச்சுருக்கேன். நீ தான் அனுபவிச்சுட்டு இருக்க. எனக்கு திருப்பி நீ நன்றி என்ன சொல்கிற? என்னை பார்த்து வணங்குறது மட்டும்தானே உன்னை கேட்டேன். அப்போ நான் வந்து அதுக்கு தான் அந்த கடவுள் சொன்னதான். அருமையான வரிகள். ஆமாம், இதெல்லாம் இடையில இந்த வார்த்தைகள் எதற்காக சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னாங்கம்மா, அது சொல்லாமல் விட்டுட்டா இந்த பதிவில் வந்து தெரியாமலே போயிடும். அப்போ இதை பார்த்து கடவுளை வணங்குவாங்க நிறைய பேர். நாம் வந்து குறையோட பிறக்கலை, நிறைவாக பிறந்துக்கிறேங்கிறது இந்த பதிவு சொல்லும். என்னங்கம்மா, நமக்கு என்ன கொடுத்துருக்குதோ, இப்போ ஒருத்தர் வந்து கால் ரொம்ப முடியாமல் நடக்க முடியாமல் ஒருத்தர் நடந்து போகிறாரு. அது அவருடைய பிறவி கர்மா. கடவுள் அவருடைய டயத்துக்கு படைக்கும் போது என்ன பிரச்சனையோ அதை பறந்துருக்கலாம். அதை விட நாம் வந்து 2 காலில் நல்லா நடந்து போகிறோம்னா அந்த இடத்துல தான் நாம் நினைக்கணும், அவரை விட நாம் 2 கால் நல்லா வச்சுக்கிறாரு, இதுக்கு கடவுளுக்கு நீங்கள் நன்றி சொல்லணும். உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு அப்படின்னு சொல்லுவாங்க. அற்புதமான வரிகள். ஆமாங்க. அப்போ அது வந்து அந்த ஜாதகத்தை அப்போ நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் டெமோ தாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் டெமோ தான். அவரை விட இவர் பரவாயில்ல, இவரை விட அவர் பரவாயில்ல, எல்லாத்த விட கடவுள் பரவாயில்லைங்கிறதுல முடிவில் வருது. கார் இல்லையேன்னு நினைக்கிறோம், காலே இல்லாம இருக்காங்களேப்பா, அதற்கு கால் கொடுத்தமைக்கு இறைவனுக்கு நன்றி சொல்லுங்க அப்படின்னு அற்புதமான ஒரு விளக்கம் கொடுத்தீங்க சார். நிஜமாவே சிந்திக்க வைக்கக்கூடிய ஒரு விளக்கம் இது. 7வது மாதத்துலேருந்து என்ன பண்ணணும் சார் இந்த தாய்? நல்ல கேள்விங்கம்மா. ஏன்னா 7வது மாதங்கும் போது எல்லாருக்குமே வந்து ஒரு சந்தோஷம். எப்படின்னா ஒரு வளகாப்பு செஞ்சு கொடுறாங்கன்னு அந்த பொண்ணுக்கு ஒரு சந்தோஷம் இருக்குது இல்லைங்களா? எஸ் சார். 6 மாதமாக அந்த பொண்ணு கருவை சுமந்து 7வது மாதம் எனக்கு தாய் வீட்டு சீதனம் கிடைக்கி, எனக்கு புருஷன் வீட்டிலேருந்து சீதனம், எனக்கு சீர் கிடைக்கி, என்னுடைய வாரிசுக்கு திருஷ்டி கழிப்பாங்க. இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு சுமந்தவங்க, கருவை சுமந்தவங்களுக்கு அந்த இது இருக்குது இல்லைங்களா?
இந்த 7 அப்படின்னு வர்றதுல என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சப்த கன்னிமார்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. கன்னிமார்களே 7 பேர் இருப்பாங்க. அந்த 7 கன்னிமார்களுக்குமே ஒரு புடவையெல்லாம் வாங்கி கட்டி, அதுக்கு கடவுளே நான் ஒரு சப்த கன்னி 7வது மாதத்துல நான் இப்போ இருக்கேன், அதனால் அந்த 7 கன்னிமார்களுக்கு தலவாழை இலை போட்டு பொங்கல் வச்சு பூஜை பண்ணி சாமி கும்பிட்டு வந்தால், அந்த சப்த கன்னிமார்களுடைய ஆசீர்வாதத்தில் அந்த 7வது மாதத்தில் ஏதாவது கருவில் தோஷம் ஏதாவது இருந்தால் நிவர்த்தி ஆகலாம். அதனால் அந்த 7ன்னு வந்தாலே ஒரு சிறப்பானதுங்க. சப்த ரிஷிகள் 7, சப்த கன்னிமார்கள் 7, சப்த சுரங்கள் 7 இல்லைங்களா? ஆமாம். சரிகம பதனிஷா 7, 7 தலைமுறை, 7 ஜென்மம் இல்லைங்களா? அப்போ இப்போ ஏதாவது ஒருத்தர் பேசுனா கூட 7 தலைமுறையாக இருந்தாலும்பாங்க. அப்போ இந்த 7க்குன்னு ஒரு சிறப்பு வச்சுருக்காங்க. அப்போ இந்த 7வது மாதத்தில் அந்த குழந்தைக்கு எதற்காக வளகாப்பு செய்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அன்னைக்கு வந்து இந்த தாய்க்கு வந்து இந்த ஊர் அறிய தகப்பனை அறிமுகப்படுத்துறதுக்காக அந்த குழந்தைக்கு நடக்கிற சீரது. எப்படிங்களா? நெகிழ்ச்சியா இருக்கு சார். ஆமா, அவரை உட்கார வச்சு இவருக்காகத்தான் நான் இவரைத்தான் எனக்கு கட்டி கொடுத்தாங்க, இவர் மூலியமா தான் எனக்கு குழந்தை உருவாச்சு, இந்த குழந்தைய உலகத்துக்கு நான் வந்து நானும் ஒரு தாயாயிட்டேன்னு சொல்கிறத அந்த தந்தையை பக்கத்தில் உட்கார வச்சு செய்கிற வளகாப்பு சீர் தான் நாளைக்கு எந்த ஒரு சொல்லு வரக்கூடாதுங்கிறதுக்காக எல்லா மக்களும் சேர்ந்து அவங்க 2 பேர்த்தையும் கல்யாண மணமேடையில் எப்படி 2 பேர்த்தையும் உட்கார வைக்கும்போது 2ஆக இருந்தது, 2ஓட 1 சேர்ந்து 3ஆக இருக்கிறத வளகாப்பில் தான் பார்க்க முடியுங்க. அருமை சார். முன்னோர்கள் வந்து ஒவ்வொரு விஷயமும் எவ்வளவு பொருள் தெரிந்து அறிந்து புரிந்து செஞ்சிருக்காங்க இல்லைங்களா? ஆமா. அதனால அந்த 7வது மாசத்துல அந்த 7 தலைமுறைனா வானவில் பார்த்தீங்கன்னா 7ஆ இருக்கு இல்லைங்களா? வானவில் 7ஆ இருக்கு. அதுல தான் அந்த கலர் சூஸ் பண்ணி அந்த காலத்துல பஞ்சவர்ண கலரை வந்து சப்த கலராக மாற்றினது. அதனால தான் 7 லோகம்னு சொன்னாங்க, 7 வானம்னு சொன்னாங்க. அதனால வானவில் 7ன்னு வச்சாங்க. இதெல்லாம் தான் மக்களுக்கு தெரியப்படுத்தணுங்க. அப்போ அந்த வானவில் 7, சப்த சுரங்கள் 7, சப்த கன்னிமார்கள் 7, சப்த ரிஷிமார்கள் 7. என்னுடைய ஜாதகத்தில் பிறக்கும் முதல் ஒரு செவ்வாய் திசையில் தான் செவ்வாய் வீடு இருக்கும், அதனால செவ்வாய் 7. 8ஆம் இடம் தான் கற்பப்பை, அதனால 8ஆம் இடம் செவ்வாய் வீடாக இருக்கிறனால அதே செவ்வாய் திசை 7. எல்லாமே 7 7ஆக பிரிச்சுக்கோ அப்படிங்கிறத அந்த காலத்தில் வச்சுருக்காங்க. அதான் 21 தலைமுறைக்கும் இந்த 7ன்னு சொன்னாங்க. அப்போ இந்த 7வது மாதத்தில் வந்து ஒரு பெண் வந்து வளகாப்பு செஞ்சு அதுக்கப்புறம் அந்த ஆசீர்வாதம் வாங்கியாச்சுன்னு சொன்னால், அதுக்கப்புறம் குழந்தை வெளியில் வர்றதுக்கு இன்னொரு 90 நாளுக்குள்ளே எப்போ வேணாலும் பிறக்கும்னு சொல்லிட்டு 7லேயே வளகாப்பு செஞ்சாங்க இல்லைங்களாம்மா? இது தாங்க சப்த கன்னிமார்களை போய் 7வது மாதம் கும்பிட்டு வந்தாலே இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அத்தனை சக்திகளும் அந்த வயிற்றில் இருக்கிற குழந்தைக்கு சேவாயிரும். அடுத்ததாக 8 மாதம். இந்த 8வது மாதத்தில் என்ன ஒரு பெரிய யோகம்னு கேட்டிங்கன்னா, இந்த ஜாதகத்தில் 8 அப்படிங்கிறது ஒரு மனிதருக்கு ஆயுள் ஸ்தானம்ங்க. ஒரு ஜாதகத்தில் பிறக்கும் குழந்தைக்கு ஆயுளோட பிறக்கணும் இல்லையா? அதனால் சாகாத வரம் பெற்றவர் சபரிமலை ஐயப்பன். சந்தனத்தை வந்து அந்த கோவிலில் சந்தனம் கொடுப்பாங்க, சந்தனத்தை கொண்டு வந்து கற்பப்பையில் தேய்ச்சா அந்த குழந்தைக்கு ஆயுள் பலம் கொடுங்களா. அதை சந்தனம் ப்ளஸ் வயிற்றுக்குள் சந்தானம் என்னங்க, சந்தனம் ப்ளஸ் சந்தானம் அது விருத்தி ஆகிறதுக்காக பிரசாதத்தை முதலே சமர்ப்பணம் பண்ணினது தான் அந்த 8வது மாதங்க. அதனால தான் 8வது மாதம் கெட்டியாக பிழைச்சிக்கோன்னு அந்த காலத்தில் சொன்னதே ஆயுள் கெட்டி தான் அந்த காலத்தில் சொன்னது. அதனால ஆமாம், தீர்க்க ஆயுளோட. அப்படி 9ஆம் மாதம். ஆமாம். இந்த 9வது மாதத்தில் என்ன ஒரு யோகம்னு கேட்டிங்கன்னா, எல்லா ஊர்லேயுமே கர்ப்பிணி பெண்கள் இருந்தாலும் கூட மாரியம்மன் கோவில் இருக்குங்க, எத்தனையோ கோவில்கள் இருக்கும். அந்த கோவிலில் 9 நவகிரகம் வச்சுருப்பாங்க. ஒரு நாள் அந்த குடும்பத்தில் 9வது மாதத்தில் போய் 9 நவகிரகத்துக்கும் தீர்த்தம் ஊற்றி பால் பன்னீர் தேனி இளநி மஞ்சள் நீரெல்லாம் 9 அபிஷேகம் பண்ணி அது எல்லா வஸ்திரம் சாத்தி அந்த 9 நவகிரக மந்திரம் சொல்லி அந்த அர்ச்சகர்கிட்ட கொண்டு போய் இந்த குடும்பத்துக்கே சேர்ந்து 9 நவகிரகத்துக்கிட்ட அர்ச்சனை பண்ணினாலே பிறக்கும் குழந்தைக்கு நவகிரக தோஷம் இல்லாமல் அந்த குழந்தை பிறக்குமா. என்னங்கம்மா? இது அருமையான விஷயங்கள். ஆமாங்கம்மா. இதெல்லாம் நான் அந்த ஆதிகாலமாக நம்ம யோகிச்சு மக்களுக்கு இதை வந்து இப்படி இப்படி பண்ணினீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படிங்கிறக்காகத்தான் அந்த விஷயத்தை உங்களுக்கு எடுத்தேன். ஐயா, இது எல்லாமே இந்த ஆதிகால பரிகாரங்கள் இந்த புத்தக பொக்கிஷம். ஆமாங்கம்மா, இந்த புத்தகத்தில் கொடுக்குறேங்க. ஆமாங்க.
பாகம் 2 வேற ரெடி பாகம் 2 அட்வான்ஸ் இன்னும் நிறைய வருதுங்க. இப்ப இதுலயே நிறைய விஷயம் இருக்குதுங்க. என்சைக்ளோபீடியா இதெல்லாம் ஒவ்வொரு வீட்லயும் எப்படி டிக்ஷனரி, என்சைக்ளோபீடியா, அட்லஸ், அந்த மேப் எல்லாம் இருக்கணும்னு சொல்றாங்களோ அதே மாதிரி இந்த பொக்கிஷமும் ஒவ்வொரு இல்லத்திலும் இருக்க வேண்டிய ஒரு விஷயம் இல்லைங்களா? ஓகேங்க ஐயா. அடுத்ததாக 10ஆம் மாதம். 10வது மாசத்துக்கு வந்துட்டாங்க. மேசத்துல ஆரம்பிச்ச மாதிரி 10வது மாசம் வந்துட்டாங்க இல்லைங்களா? அதாவது 1வது மாசத்துலேருந்து 10வது மாசம் கரு உருவானதுலேருந்து இந்த குழந்தை வந்து இந்த உலகத்துக்கு வெளியில் வர்றதுக்கு தயாராகிருச்சு இல்லைங்களா? இந்த 10வது மாசத்துல வீட்டில் என்ன பண்ணணும்னா ஒரு தலைவாழை இலை விரிச்சுங்க, நல்லா ஒரு படப்பு பூஜை எல்லாம் போட்டு கிருஷ்ணர் சிலை இருக்கு இல்லைங்களா? அந்த கிருஷ்ணர் சிலையை எப்படி கொழுவுக்கு நம்ம வைக்கிறோமோ அது மாதிரி வச்சு, என் வயிற்றுக்குள்ளே வளர்கிற குழந்தையும் கிருஷ்ணர் தான், இங்கேயும் கிருஷ்ணர் தான் அப்படின்னு சொல்லி 10வது அவதாரம் தான் தசாவதாரம்ங்க. கிருஷ்ணராக தான் வந்தார். அதனால கிருஷ்ணரை வந்து 10வது மாசத்துல வெண்ணையும் நெய்யும் வச்சு படைச்சு அந்த 10வது மாசத்துல விளக்கேற்றி பூஜை பண்ணுனா பிறக்கும் குழந்தை கிருஷ்ணராகவே பிறக்குமா. எப்படிங்க? ஏன் ஐயா குறிப்பா கிருஷ்ணர் வைக்கிறாங்க? இப்ப பெண் குழந்தை சார்பாக வேற ஏதாவது ஒரு பெண் தெய்வத்தை இது கூட வைக்கலாம் இல்லைங்களா? ஆமாங்க. அதாவது கிருஷ்ணர் எப்படின்னு கேட்டீங்கன்னா குழந்தை வரம் வாங்கினவர் அவர் தாங்க. அதனால தான் குருவாயூர் தண்ணி லெவல் தவழ்கின்றவன்னு பாட்டு வருங்க. அதனால என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்கே ஒரு வார்த்தையை நீங்கள் எடுக்கணும். குருவாயூர் தண்ணி லெவல் தவழ்கின்றவன் எடுக்கும்போது அப்போ நம்ம வயிற்றுக்குள்ள பனிக்கூடத்துக்குள்ள தவழ்கின்றவன் கிருஷ்ணர் தானே, குருவாயூரப்பன். ஆமாங்க. நம்ம பனிக்கூடத்துக்குள்ள தவழ்றதும் கிருஷ்ணர் தானே. பெண்ணோட வயிற்றுக்குள்ள பனிக்கூடத்துக்குள்ளேயும் குழந்தை இருக்குது இல்லைங்களா? இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கர்ப்பப்பை பார்த்தீங்கன்னா அந்த ஓம்னு ஒன்று போடுறீங்க இல்லைங்களா? அது மாதிரி இருக்கிறதுல தான் அந்த குழந்தை வந்து கர்ப்பத்தில் உருவாகிருக்கும். இந்த ஆஸ்பத்திரியில எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தையோட வடிவமைப்பு அப்படி ஓம் மாதிரி காமிப்பாங்க. அது வேற ஒன்றும் இல்லைங்க. நம்ம காது எப்படி இருக்குதோ அப்படித்தான் வயிற்றுக்குள்ள இருக்கிற குழந்தையும் அதுக்குள்ளே தூங்கி வளைஞ்சு படுத்திருக்கும். அதனால தான் காது ஓம்னு இருக்குது. அதனால தான் ஓம்ங்கிற இடத்துல இம்முக்கு காது குத்துனாங்க அன்னைக்கு. அருமை ஐயா. இங்கிருந்து நீங்க சுழிச்சிங்கன்னா எடுத்து இப்படி வடிவம் வந்து இங்க வந்து நிக்குது இல்லைங்களா? அப்ப காது வந்து ஓம் சைஸ்ல தான் இருக்குது. அந்த இடத்துல இம்மு வரைக்கும் வந்துருச்சுங்க. அந்த இடத்துல புள்ளி வைக்கிறது யாரு? அதுக்கு தான் காதணி விழா. யார் சொல்லி நான் கேட்டதே இல்லை, ஆச்சரியமா இருக்கு ஐயா. அதனாலதான் அந்த ஓம்னு வந்துச்சுங்க. அதே மாதிரி தான் வயிற்றுக்குள்ளே பாருங்க காது எப்படி இருக்குதோ அதே மாதிரி கர்ப்பப்பையிலையும் குழந்தையும் காதுல அந்த காதுல இருக்கிற மாதிரி தான் அந்த குழந்தை படுத்திருக்கும். ஸ்ட்ரெயிட்டா உள்ள உட்காந்துருக்காது, நீட்டி படுத்திருக்காது, எதுவும் இருக்காது. அப்படியே அந்த வடிவம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படித்தான் இருக்கு. எல்லாமே நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அங்க லட்சணத்துல இருந்து தான் குழந்தைகள் வந்து உருவாகுது. திரும்பி அதை வெளியெடுத்து பார்க்கும்போது அதே அங்கலட்சணத்தோடு பிறக்கும்போது ஒவ்வொரு பிம்ப சக்தியும் கடவுள் அப்படி கொடுத்துருக்காரு பாருங்களேன். இப்படியெல்லாம் வந்து ஒரு 10 மாதம் அர்த்தத்தோடு இந்த வார்த்தைகளை எல்லாம் தெரிஞ்சு இந்த உலகத்துக்கு கொடுக்கறதுல ஒரு பெரிய அற்புதம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இனிமேல் பிறக்கும் குழந்தைகளுக்கு இப்படி ஒரு தாய் இருந்து 10 மாதம் தவம் இருந்தன்னு சொல்கிறதுக்கு பதிலாக இந்த ஆதிகால பரிகாரத்தை எடுத்து ஒவ்வொரு மாதத்துலேயும் நம்ம என்னென்ன சொல்லிக்கிறோமோ அதன்படி செஞ்சாங்கன்னா அந்த குழந்தை இந்த உலகத்துக்கு பிறந்து நாட்டுக்கும் நல்லது செய்யும், வீட்டுக்கும் நல்லது செய்யும். நாளைக்கு இந்த காரியத்தை யார் எடுத்து செஞ்சாலும் அந்த குழந்தை பிறக்கும்போது அறிவோடு பிறந்தால் வீட்டுக்கு ஒரு விஞ்ஞானி கண்டிப்பாக பிறக்கும்னு சொல்லுதுங்க. அருமை ஐயா. உன்னை போல் யார் என்று இந்த உலகமே புகழ வேண்டும் அப்படின்னு தான் ஒவ்வொரு பெற்றோரும் ஆசைப்படுவாங்க இல்லைங்களா? எல்லாரும் பொதுவா சொல்லுவாங்க வயிற்றுல குழந்தை இருக்கும்போது நல்லதை சொல்லு, நல்லதை செய்யு, நல்லதையே கீழே அப்படிம்பாங்க. ஆனா எதை கேட்கணும், எது நல்லது அப்படிங்கறதுல மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி இருந்தது ஐயா. அந்த கேள்விக்குறியை ஆச்சரியக்குறியாக மாற்றி அமைக்கக்கூடிய அற்புதமான வல்லமை படைத்த விளக்கங்கள் நீங்க எங்களுக்காகவே பகிர்ந்துட்டீங்க. கொடான கோடி அன்பு நெஞ்சங்கள் அனைவர் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகள் ஐயா. ரொம்ப சந்தோஷமா இந்த பதிவை கேட்டு எல்லா தாய்மார்களும் பிறக்கும் குழந்தை பாவங்களை எல்லாம் வயிற்றுக்குள்ளேயே போக்கடிச்சு பிறக்கும் குழந்தை புண்ணிய குழந்தையாக பிறக்க வேண்டும் என்று சொல்லி இதை ஆத்மாத்மா கடவுளை நம்பி செய்யுங்க. பிறக்கும் குழந்தை உங்களுக்கு வீட்டில் ஒரு விஞ்ஞானியாக பிறக்கும் என்று சொல்லி பாரம்பரிய திருவள்ளுவர் குலத்தில் பிறந்து அடியன் சுப மாரிமுத்து மனதார சொல்லியிருக்கேன். வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை. நன்றி, வணக்கம். பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சத்தில் தோன்றிய பொக்கிஷம் ஆதிகால பரிகார செம்மல் பிரசன்ன ஜோதிட ஞானி டாக்டர் சுபம் மாரிமுத்து ஐயா அவர்களால் உருவாக்கப்பட்ட மிகப்பெரிய பொக்கிஷ பெட்டகம்தான் இந்த ஆதிகால பரிகாரங்கள் பாகம் 1. ஒவ்வொருவரும் வாழ்க்கையில பிரச்சனை தீர்வதற்காக அங்க இங்கன்னு எல்லா இடத்துக்கும் ஓடுறோங்க. ஆனா எங்கேயுமே போக வேண்டாம்.
நம் இல்லத்தில் இருந்தபடியே இந்த ஒரு பொக்கிஷ பெட்டகத்தை நம் அருகே எடுத்து வைத்துக்கொண்டு இதனை நன்கு கவனித்து பார்த்தாலே போதும், நிச்சயம் நம் வாழ்வின் துன்பங்கள் அனைத்தும் காணாமலே போகும். அந்த அளவிற்கு ஆதிகால பரிகார முறைகள் குறித்த அற்புதமான படைப்புகளை இந்த பொக்கிஷ பெட்டகத்தில் உள்ளடக்கி நம்ம ஐயா டாக்டர் சுபம் மாரிமுத்து அவர்கள் நமக்காகவே கொடுத்திருக்காரு. இது ஒவ்வொருத்தர் வீட்லயும் இருக்க வேண்டிய மிகவும் முக்கியமான ஒரு பொக்கிஷம். ஆக இந்த புத்தக பொக்கிஷம் உங்களுக்கும் வேணும்னா நீங்க உங்க டிவி ஸ்கிரீன்ல கீழே ஸ்க்ரோல் ஆகிற நம்பருக்கு இப்பவே கால் பண்ணுங்க. உங்களை தேடி இந்த பொக்கிஷம் உங்கள் இல்லத்திற்கே வரும். எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும், இல்லாமை இல்லாத நிலை வேண்டும். வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை. அனைவருக்கும் வணக்கம். பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபம் மாரிமுத்து திருப்பூர் இருந்து இந்த பதிவு உங்களுக்காக. இன்றைக்கு வள்ளுவர் வாக்கு யூடியூப் சேனலை உலகம் பூரா நிறைய பேர் மக்கள் பார்க்குறாங்க. வள்ளுவர் வாக்கு யூடியூப் சேனலில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ஒரு 1300 பரிகாரங்கள், ஆதிகால பரிகாரங்கள் நிறைய கொடுத்துருக்கேன். எல்லா மக்களுக்கும் பயனுள்ள தகவலாக இருக்குது. உங்களுக்கும் ஏதாவது முக்கியமானது தேவைப்பட்டால் வள்ளுவர் வாக்கு யூடியூப் சேனலில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள், நல்ல நல்ல விஷயங்கள் கிடைக்கும். ஒரு பரிகார கோவில் கிடைக்கும். தினமும் உங்களுக்காக இந்த ஒரு விஷயத்தை செய்து கொண்டிருக்கேன். வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய பொக்கிஷமான விஷயங்கள் எல்லாம் எழுதி கொண்டு வந்துட்டுருக்கேன். இது எல்லாமே ஆதிகால பரிகாரம் வள்ளுவர் வாக்கு யூடியூப் சேனலில் போய் நீங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை மக்களுக்கு பரிமாற்றம் செய்யுங்க. நல்லதே நடக்கும். வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை. நன்றி, வணக்கம்.